எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. எஸ்பெஷலி இது வந்து ஒரு ப்ராட் கேட்டகரி பார்த்திங்கன்னா எதில் வருது அப்படின்னா டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் பேசிக்கலி இன்ஃபென்சிலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து அடலசன்ஸ் வரைக்கும் அந்த கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டில் நிறைய டிஸார்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பேசிக்கலாக இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த லெசன் 4 அதான் வந்து இதில் கம்ப்ளீட்டாக இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க சைக்கோபேத்தாலஜியில். ஓகே, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபார் அ ப்ராக்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ்லையும் ஈவன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும். அதில் வந்து டெவலப்மெண்டல் டிஸார்டர்னு கேட்கலாம், இல்லைனா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியை பற்றி ஃபுல்லாக எழுத சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியை பற்றி A to Z கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் கேட்டுக்குங்க. அண்டு எப்படி வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் அப்படியே ஒரு சீக்வன்ஸாக நம்ம போவோம். ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுங்க. இதே மாதிரி ஸ்டோரி நம்ம எல்லா டிஸார்டருக்குமே ஈவன் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். வாட் இஸ் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டினா நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதை நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரலாக மென்டல் எபிலிட்டிஸ் இருக்குது, எல்லாருக்குமே ஜென்ரலான ஒரு மென்டல் எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் திஸ் மென்டல் எபிலிட்டிஸ் இஃப் யூ சி சே ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங், ஒரு ப்ராப்ளம் சால்விங், சிம்பிள் லைஃப்பில் வர ப்ராப்ளமு அதை வந்து சால்வ் பண்ணுறது, ஈவன் பிளானிங் பண்ணுறது, சிம்பிள் பிளானிங், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், ஓகேங்களா, ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி மென்டல் எபிலிட்டிஸ், மென்டலாக நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் இருக்குல்ல, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஜென்ரலாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். இதில் ஏதாவது வந்து ஒரு கம்மி இருக்குது, இல்லை இது ஏதாவது ஒரு டெஃபிசிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதை நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ பேசிக்கலி எனி கைண்ட் ஆஃப் டெஃபிசிட்ஸ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் மென்டல் எபிலிட்டிஸ் இஸ் நோன் அஸ் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. ஸோ ஒரு விஷயத்த ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு ஆளுக்கோ நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லணும்னா இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 18 இயர்ஸ்க்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்கணும். ஓகேங்களா, இன்கேஸ் இதெல்லாமே வந்து பெரிய ஆளுக்கு இந்த மாதிரி சேம் இதில் ப்ராப்ளம் இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் 17 இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு நம்ம எப்படின்னு சொல்லுவோம்னா இட் இஸ் கால் அஸ் டெமினிஷியா. ஓகே, ஸோ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா அந்த பர்சன், ஓகே, மேபி இன்ஃபென்சியாக இருக்கலாம், சைல்டாக இருக்கலாம், அடலசன்ஸாக இருக்கலாம், தே ஷுட் பி லெஸ் தென் 18 இயர்ஸ். ஓகே, ஸோ நம்ம கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தெர் இஸ் அ டெஃபிஷியன்சி இன் மென்டல் எபிலிட்டி, ஃபஸ்ட் க்ரைட்டீரியா. செகண்ட்லி இட் ஷுட் பி லெஸ் தென் 18 இயர்ஸ். ஓகேங்களா, இன்கேஸ் மோர் தென் 18 இயர்ஸ் 17 இயர்ஸ் அண்ட் அபவ் அப்படின்னு இருந்தால் அதை நம்ம டெமினிஷான்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரீவியஸ்லி இதை வந்து நம்ம மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். மென்டல் ரிட்டார்டேஷன், அவர் வந்து மென்டலே ரிட்டார்டட் அப்படின்னு நம்ம வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அதை வந்து US ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி யாரையுமே நம்ம மென்டலி ரிட்டார்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அது ஈக்குவலண்ட்டான வேர்டு தான் வந்து இன்டெலெக்சுவலி டிசபிள் தான் நம்ம கூப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேர்மை வந்து அஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பேசிக்கலி வாட் இஸ் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்ட்ரோ பார்த்தாச்சு பேசிக்கலி என்ன நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. எல்லாத்துலேயுமே இதுக்கப்புறமேட்டு DSM க்ரைட்டீரியா என்ன, இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து இந்த DSM க்ரைட்டீரியா என்னங்கிறத வந்து கிளியராக போட்டிருந்தேன். ஓகேங்களா, இது எப்படின்னா நம்ம ஒரு மெடிக்கல் விஷயத்துக்கு எப்படி நம்ம ICD கோடு இருக்கோ, எந்த ஒரு ஃபீவராக இருந்தாலும் இதாக இருந்தாலும் அதுக்குன்னு இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் டிசீஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு மென்டல் டிஸார்டருக்கு இது இந்த மென்டல் டிஸார்டர்னு சொல்கிறதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஓகே, அந்த க்ரைட்டீரியா வந்து இந்த மேனுவல் இருக்குல்ல, டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல், அதான் இதோட ஃபுல் ஃபார்ம் DSM, அதில் சில க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு டிசபிலிட்டியை வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ ஆஸ் பர் DSM 5 அந்த மேனுவல் 5 பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 க்ரைட்டீரியா. ஸோ நம்ம க்ரைட்டீரியா A, B, C அப்படி நாம் வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், தெர் இஸ் அ டெஃபிசிட். நம்ம பார்த்தோம்னா டெஃபிசிட்ஸ் இன் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங். ஸோ இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங்னா என்ன அர்த்தம், நான் சொன்னேன் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், ஜட்ஜ்மெண்ட், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு தி மென்டல் ப்ராசஸஸ். ஸோ இது எல்லாமே வந்து எனி கைண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங்கில் ப்ராப்ளம் இருக்கணும். திஸ் இஸ் தி ஃபஸ்ட் க்ரைட்டீரியா.
ஓகே. அண்டு இருக்குங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா கிளினிக்கலாக இட் ஷுட் பி கன்ஃபார்ம். ஓகே, கிளினிக்கலாக அசஸ்மெண்ட் பண்ணணும். அந்த கிளினிக்கல் அசஸ்மெண்ட் மூலிமா சம்படி ஷுட் சர்டிஃபை தட் ஓகே இவங்களுக்கு இன்டெலெக்சுவலாக ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது, இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. இல்லை ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் இருக்குல்ல, ஸ்டாண்டர்டைஸ் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டஸ்லர் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இருக்குது, ஐக்யூ டெஸ்ட் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டு. அது மூலிமா கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகே இவங்களுக்கு இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. செகண்ட்லி அடாப்டேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அடாப்டேட்டிவ் ஃபங்க்ஷனாக பேர்லேயே பாருங்கள் அடாப்டேட்டிவ், அதாவது ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு குழந்தையோ ஒரு பர்சனோ ஒரு சோஷியல் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஒரு சோஷியலாக இப்படி தான் அவர் நடந்துக்கணும் அப்படின்ட்டு சில சோஷியல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, கல்ச்சுரல் நார்ம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கல்ச்சுரல் நார்முக்கும் சோஷியல் ஸ்டாண்டர்டுக்கும் ஏற்ற மாதிரி அவர் இல்லை. அவர் ஹீ இஸ் ஃபெயில் டு ஃபாலோ தட் டெவலப்மெண்டல் ஆர் சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இது இதெல்லாமே பார்த்து நம்ம இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங். இங்கே பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆர் கல்ச்சுரல் ஃபங்க்ஷனிங் வந்துடுது. அவருக்கு அடாப்ட் ஆக மாட்டாரு. ஸோ தெர் ஷுட் பி அ டெஃபிசிட் இன் அடாப்டேட்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆல்சோ. ஸோ இது செகண்டு. தேர்டு, இந்த ரெண்டுமே நம்ம பார்த்தோம்ல ஏ ப்ளஸ் பி, அதாவது இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங், அடாப்டேட்டிவ் ஃபங்க்ஷனிங், இது ரெண்டுமே டெவலப்மெண்டல் பீரியடில் நடந்திருக்கணும். நம்ம பார்த்தோம்ல டெவலப்மெண்ட் பீரியட் லெஸ் தென் 18 இயர்ஸ். குழந்தையோடைய ஸ்டாண்டர்ட் மைல் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, 2 வயசு 4 வயசில் குழந்தை இப்படி பண்ணணும், 5 வயசில் இப்படி இருக்கணும்ன்ட்டு, அந்த டெவலப்மெண்டல் யூனிவர்சலி அக்செப்டட் டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை டெவலப் ஆகலை. இது எல்லாமே டெவலப்மெண்டல் பீரியடில் நடந்திருக்கணும். ஏ அண்ட் பி, இது சி. ஓகேங்களா, ஸோ இந்த 3 க்ரைட்டீரியாவும் டிஎஸ்எம் ஆஸ் பர் டிஎஸ்எம் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 க்ரைட்டீரியாவும் ஃபில்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்டெலெக்சுவலி டிசபிள் அப்படின்னு டயக்னோசிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சிவியாரிட்டி இருக்குது, இதில் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம நார்மலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். மைல்டாக குழந்தை மைல்டாக இன்டெலெக்சுவலி டிசபிள்டு, மாடரேட் அப்படின்னா இதை விட கொஞ்சம், மைல்டு, மாடரேட்டு, சிவியரு அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபவுண்டு. ஓகே, ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகதே போகுது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஸ்கோர் கம்மியாகிட்டே போகும். ஸோ ப்ரொஃபவுண்டாக இருக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 20. நான் சொல்கிறதெல்லாம் ப்ராப்பரான ஃபிகர் கிடையாது, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ சிவியராக இருக்கிறவங்க மேபி 20 to 30 இருப்பாங்க, மாடரேட்டாக இருக்கிறவங்க 35 to 40, மைல்டு அப்படின்னா எனிதிங் லெஸ் தென் சே ஃபார் எக்ஸாம்பிள் 70 ஐக்யூ டெஸ்ட்டில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வாங்குறவங்க எல்லாத்தையுமே நம்ம இன்டெலெக்சுவலி டிசபிளை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சாக வச்சுருக்கோம். ஓகே, ஒருத்தர் மைல்டாக இருக்கார், மாடரேட்டாக இருக்கார், சிவியர் அண்ட் ப்ரொஃபவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்பெசிஃபையர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைல்டு, மாடரேட் இங்கே எழுதுகிறேன் நான். புக்கில் ரொம்ப பெரிய பேசேஜாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பார்த்திங்கன்னா மைல்டு, மாடரேட்டு, சிவியர் அண்ட் ப்ரொஃபவுண்டு, அதாவது அப்படியே அதிகமாகிட்டே போகுது இன்டெலெக்சுவல் டிசபிள். இதை ஒரு 3 டிஃப்ரெண்ட் டொமைனில் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே எழுதிக்கலாம் அந்த டொமைனை ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன டொமைனில் மைல்டாகவோ இல்லை மாடரேட்டாகவும் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டொமைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்சுவல் டொமைன். ஓகே, இது எல்லாத்தையும் பற்றி சிம்பிளாக நம்ம பார்த்துக்கலாம். சோஷியல் டொமைன் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டொமைன். ஸோ ஆஸ் தி நேம் சஜஸ்ட் இட் இஸ் தி கான்செப்சுவல், அதாவது ஒரு கான்செப்டை புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா. சேம் ரீடிங், ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். ஸோ ப்ரொஃபவுண்டாக இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக அது புரியாது. சிவியராக இருக்கிறவங்களுக்கு மேபி ஒரு 1 யூனிட் புரியும்னு வச்சுங்க, சிவியராக இருக்கிறவங்க 2 யூனிட் புரியும், இவங்களுக்கு 3, இவங்களுக்கு 4 யூனிட் அப்படின்னு வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ மாட்ரேட்டாக ஒருத்தர் இருக்காருன்னா அவங்களுக்கு அவங்களோட அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க சோஷியலாக பண்ண முடியாது, இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ப்ரொஃபவுண்டாக இருக்கிறவங்களுக்கு சுத்தமாகவே புரியாது அவங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இது கான்செப்சுவல் மீன்ஸ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு தி திங்கிங், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங், அகெயின் பிரெயின் விஷயமானது, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் இதெல்லாமே. சோஷியல் அப்படின்னு பார்த்தீங்கனால ஆஸ் தி நேம் சஜஸ்ட் இட் இஸ் அ சோஷியல் ஸ்கில். பேசிக்கலி சோஷியலாக எப்படி ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா, எப்படி தன்னுடைய எமோஷனை ரெகுலேட் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஸ்லைட்லி இம்மெச்சூராக இருப்பாங்க. ஸ்லைட்லி இம்மெச்சூராக இருப்பாங்க. இவங்க கம்ப்ளீட்லி இம்மெச்சூராக இருப்பாங்க. அப்படியே ஸ்கேல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லைட்லி இம்மெச்சூர், கொஞ்சம் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக இம்மெச்சூரி. ஸோ இவங்களுக்கு சோஷியலாக இன்ட்ராக்ட் பண்ண எப்படி தெரியாது, எப்படி பேசணும், ஒருத்தர்கிட்ட அவங்களோட எமோஷனை புரிஞ்சிக்க முடியாது.
ஓகேங்களா. அது வந்து செகண்ட் டொமைன். தேர்ட் டொமைன் வந்து ப்ராக்டிக்கல் டொமைன் பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து நார்மலாக வாழ்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் கேர், தன்னையே பார்த்துக்கிறது, தன்னை நல்லா வச்சுக்கிறது. ஓகேங்களா. ஸோ அதனால் இவன் நீங்கள் ரோட்லாம் பாருங்களா, சில சமயங்களில் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்களே இவங்க வந்து பாருங்க பைத்தியக்கார மாதிரி தனியாக பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அவங்களாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த பர்சனல் கேர் பண்ணுங்கிற அந்த ஒரு இதுவே இருக்காது. ஓகேங்களா. ஸோ ப்ரொஃபவுண்டாக இருக்கிறவங்களுக்கு பர்சனல் கேருங்கிற அந்த விஷயமும் இருக்காது. பேசிக்லி இன் அதர் வேர்ட்ஸ் அவங்களுக்கு நம்ம நிறைய பர்சனல் கேர், ஈவன் ட்ரெஸ்ஸை நம்ம மாட்டி விடணும், டே டு டே லைஃப்பில் வந்து அவங்களை குளிப்பாட்டி விடணும், அதெல்லாம் இங்கே நடக்கும் அதிகமாக. அப்படியே கொஞ்சம் பார்க்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேபி பர்சனல் கேர் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. பட் ஹெல்த் கேர் டிசிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஹெல்த் கேர் டிசிஷன், லீகலாக ஒரு விஷயத்தை டிசிஷன் எடுக்கணும், அதெல்லாமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தேவைப்படும். இவங்களுக்கு சுத்தமாகவே எந்த வித விஷயங்களும் தெரியாது. ஸோ இதை தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மைல்டு மாடரேட் நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதும்போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஒரு மைல்டுக்கு வந்து இந்த மாதிரி 3 விஷயமா, மாடரேட்டுக்கு கான்செப்ஷுவல், சோஷியல் அண்ட் ப்ராக்டிக்கல், சிவியருக்கு இந்த மாதிரி அப்படியே சேம் வேர்டையே வந்து கொஞ்சம் இதில் வந்து லைட்டாக ப்ராப்ளமாக இருக்கும், ஓகே, சிவியராக ப்ராப்ளமாக இருக்கும், மாடரேட்டாக இருக்கும், லிமிட்டடாக தேவைப்படுது. ஓகேங்களா. ரீடிங்கு படிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு சுத்தமாகவே வராது, இவங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் வச்சா படிச்சிருவாங்க, இவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்ட்டு நம்ம ஓன் வேர்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போது சேம் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பை பார்த்தாச்சு. வாட் இஸ் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு பார்த்தாச்சு. எப்படி டயக்னாஸ்டிக் பண்ணலாம், வாட் ஆர் ஆல் தி ஃபீச்சர்ஸ் அவைலபிள். இன்டெலெக்சுவலாக டிசபிள் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்கள வந்து வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் அவைலபிள் ஃபார் அஸ், ஸோ தட் ஓகே இவர் இன்டெலெக்சுவலி டிசபிளாக ஆயிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஓகே. நம்ம ஆல்ரெடி க்ரைட்டீரியா பார்த்தோம்ல, ABCன்னு அந்த 3 க்ரைட்டீரியா பார்த்தோம்ல DSMல. ஒன்றில் வந்து மென்டல் எபிலிட்டிஸில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, இன்னொருத்தர் வந்து அடாப்டேட்டிவ் ஃபங்க்ஷனில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, Cயில் வந்து இது ரெண்டுமே டெவலப்மெண்டல் பீரியடில் நடக்கணும், A and B. ஓகே. இந்த 3 தான் வந்து இம்பார்ட்டன்ட் டொமைன்ஸ், இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் படிக்க போகிறது எல்லாமே இந்த 3 சம்மந்தமானது தான். ஸோ டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிளினிக்கலாக தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. கிளினிக்கலான அசஸ்மெண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸ்டாண்டர்டைஸ் ஒரு டெஸ்ட்டை வச்சு அந்த டெஸ்ட்டில் வர ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ டயக்னாஸ்டிக்காக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மென்டல் எபிலிட்டிஸில் டெஃபிசிட்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது இன்டெலெக்சுவலாக ப்ராப்ளமாக இருக்குது, ரீடிங், ரைட்டிங், ப்ராப்ளம் சால்விங், இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு அவங்களுக்குன்னு பண்ணுற இண்டிவிஜுவலி அட்மினிஸ்ட்ரேட், இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட் இருக்குது, சைக்கோமெட்ரிக்கலி வேலிட் டெஸ்ட் இருக்குது, காம்ப்ரஹென்சிவ் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பேசிக்கலி டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் மூலிமா இந்த க்ரைட்டீரியா ஏயை மட்டும், மென்டல் எபிலிட்டியை மட்டும் நம்ம டெஸ்ட்டை வச்சு டயக்னாஸ்டிக் பண்ணலாம். ஓகே இவங்களுக்கு இந்த இதில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அந்த டெஸ்ட் ஸ்கோரை சில சமயங்களில் ஒன்லி இந்த டெஸ்ட் ஸ்கோரை வச்சு நம்ம மென்டல் எபிலிட்டிஸை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர, அவங்க சோஷியலாக எப்படி அடாப்டேட்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்காங்க, சோஷியலாக எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் ஸ்கோர், இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை வச்சு வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த அடாப்டேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு கிளினிக்கல் எவாலுவேஷன் வேணும். கிளினிக்கலாக நீங்கள் அவங்கள 1-to-1 உட்கார வச்சு எவாலுவேட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கிளினிக்கலாக நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போது மேலே பார்த்தோன்னு சொல்லனா இந்த 3 விஷயங்கள் பார்த்தோம்ல, இந்த CSP ஞாபகம் வச்சுங்க, கான்செப்ட், சோஷியல் அண்ட் ப்ராக்டிக்கல். ஓகே. ஸோ இந்த அடாப்டேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா CSP, இந்த 3மே கான்செப்டாக அவங்களுக்கு புரியுதா ஒரு விஷயம் இல்லையா, ஓகேங்களா, சோஷியல் அண்ட் ப்ராக்டிக்கல் விஷயம், இந்த 3 விஷயத்தையுமே நம்ம தனித்தனியாக கிளினிக்கல் எவாலுவேஷன் பண்ணி அடாப்டேட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம செக் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. இதில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு என்னென்னா இன்ஃபார்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபார்மெண்ட்ஸ்னால் யார் நம்மளுக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் கொடுப்பாங்கன்ட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சோஷியலாக அவங்க எப்படி பழகுறாங்க அப்படின்ட்டு, ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு எவ்வளோ செல்ஃப் கேர் தேவைப்படுது அப்படின்ட்டு, பேரண்ட்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, செல்ஃப் கேர், அவங்களுக்கு பர்சனல் கேர் கொடுக்குற கேர் ப்ரொவைடர்ஸு, இவங்களெல்லாம் வந்து நம்ம கேட்டு அடாப்டேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயக்னாஸ்டிக் பண்ணிக்கலாம். Cங்கிறது பேசிக்கலி இது ரெண்டுமே சேர்ந்தது தானே. ஸோ டெவலப்மெண்டல் பீரியட்குள்ளே இது ரெண்டுமே இருக்கணும். ஓகே. இது வந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு Cயோட க்ரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ஆச்சு, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டினா என்னென்னு பார்த்தாச்சு, DSM க்ரைட்டீரியாவில் இந்த CSP பார்த்தாச்சு, டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது ஒன்றுக்குள்ளே, இது 3த்துக்குள்ளேயுமே வந்து டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்குது, கிளினிக்கல் அசஸ்மெண்ட், கிளினிக்கல் எவாலுவேஷன், கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டு, இன்ஃபார்மெண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணியாச்சு.
ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம டயக்னோசிஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், இது வந்து ஜென்ரலாக இதோட ப்ரிவலன்ஸ் என்னப்பா? ப்ரிவலன்ஸ்னால் எந்த அளவுக்கு பரவல் இருக்குது, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் பர் ஸ்டடி பார்த்தீங்கன்னா 1% ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பாப்புலேஷன் ஓவரால் பாப்புலேஷனில் 1% ஆஃப் பாப்புலேஷனில் வந்து ஜென்ரலாக இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி அந்த ஸ்கேல் பார்த்தோம்ல, மாட்ரேட்டு, சிவியரு, அதில் வந்து டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் 1% ஆஃப் பீப்புள் இஸ் சஃபரிங் ஃப்ரம் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த சிவியர் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 children in 1000 people. ஓகே, 1% வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அந்த 4 கேட்டகரியில் இருக்கிற குழந்தைங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் வெறும் சிவியரான இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 child among 1000 childல வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரிவலன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் எழுதும்போது நம்ம இந்த ப்ரிவலன்ஸும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஓவராலாக பார்த்துட்டு இப்போ நம்ம ப்ரிவலன்ஸும் பார்த்தாச்சு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. எப்படி இது டெவலப்மெண்ட் ஆகுது? ஓகேங்களா, நீங்கள் கேள்வி கேட்கலாம், எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது, இதோடைய கோர்ஸ் என்ன? ஓகே, எங்கேருந்து ஆன்செட் ஆகுது நீங்கள் கேட்கலாம், எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ இதோட ஆன்செட் அப்படின்னாலே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம பார்த்தோம். இதோட மெயின் க்ரைட்டீரியாவே இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அ டெவலப்மெண்டல் பீரியட். குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த இன்ஃபென்சி பீரியடில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ தேர் ஆர் சம் சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மைல்ஸ்டோன்ஸ்னால் பேசிக்கலி என்ன, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு வயசுக்குள்ளே குழந்தை வந்து பேரை சொல்ல ஆரம்பிக்கணும், இல்லை இந்த 6 months குழந்தை வந்து திரும்பணும், இந்த மாதிரிலாம் நிறைய மைல்ஸ்டோன் இருக்குல்ல, டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் இருக்குது. பேசணும், பழக ஆரம்பிக்கணும் மக்கள்கிட்ட, சோஷியலாகவும் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம எதாவது செய்கை பண்ணால் செய்கை காட்டணும். இதெல்லாம் வந்து சோஷியல் மைல்ஸ்டோன். ஓகே, தெர் ஆர் சம் குளோபல் மைல்ஸ்டோன் ஆல்சோ, குளோபல் மைல்ஸ்டோன் ஆர் குளோபல் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் ஆல்சோ. இதிலெல்லாம் வந்து ஏதாவது டிலே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இந்த இதில் எதுவுமே டிலே இருந்ததுன்னா தென் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் டிலே. தேர் ஆர் சம் டெவலப்மெண்ட்டில் தேர் ஆர் சம் ப்ராப்ளம் ஜெனட்டிக்லி அசோசியேட்டடும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ் இருக்குல்ல, அதாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஜென்ரலி அசோசியேட்டட் வித் ஜெனட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியும் இருக்குது. இன்கேஸ் அது ஜெனட்டிக்கோடு இருந்ததுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், சில குழந்தையோடைய பார்த்தீங்கனாலே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. அதை வந்து என்ன, சே ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களோட பிஹேவியரில் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஜெனட்டிக் டிஸார்டரும் வந்து இதில் இட்ஸ் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிகாஸ் ஆஃப் த ஜெனட்டிக் டிஸார்டர் சர்டன் டெவலப்மெண்ட் அப்படியே நின்றுடும் அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட். ஈவன் தோ பயாலஜிக்கலி அவங்க ஏஜ் ஆவாங்க, பட் சைக்காலஜிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்களோட டெவலப்மெண்ட் அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ தெர் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஜென்ரலி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்குல்ல, ஜென்ரலி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி நம்ம என்ன பார்த்தோம், லெஸ் தென் 18 years இருக்கணும்னு பார்த்தோம். ஓகே, இது வந்து ஒரு நான் ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன ஸ்டேஜில் இருக்கோ அப்படியே தான் அவங்க லைஃப் லாங் த்ரூ அவுட்டாக இருப்பாங்க. அதாவது கண்டிஷன் ஜென்ரலாக வர்ஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து இப்போ சிவியர் இதில் இருக்கார் அப்படின்னா சிவியர்லேருந்து ப்ரொஃபவுண்ட் ஆக மாட்டாங்க, அவங்க கண்டிஷன் வர்ஸ் ஆகாதான், அதாவது நான் ப்ரோக்ரெசிவ். இப்போ சேஃபாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஃபீவர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி அவருக்கு 102 degree ஃபீவர் ஒருத்தருக்கு இருக்குன்னா மேபி அந்த ஃபீவர் வந்து சில சமயங்களில் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கலாம் 104 degree வாய்ப்பு இருக்குது, ப்ரோக்ரெசிவாக வாய்ப்பு இருக்குது. பட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் த்ரூ அவுட் லைஃப் அவங்க அதே மாதிரி தான் இருப்பாங்க. மேபி நம்ம கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம், பட் கீழே வராது, வர்சனிங் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஆஸ் அ கவுன்சிலராகவோ ஆஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் அ நான் ப்ரோக்ரெசிவ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இட் இஸ் லைஃப் லாங். ஓகே, ஸோ இது வந்து ஒன்லி இந்த டெவலப்மெண்டல் பீரியடில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் லைஃப் லாங்காக இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி சிவியாரிட்டி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. சிவியாரிட்டி லெவல் இருக்குல்ல, அதாவது இப்போது அதிகமாக அவங்க ஒரு 10 வேர்டு தான் கூட பேச முடியல அப்படின்னா நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து சைக்கோ தெரப்பி கொடுத்து இல்லை ஸ்பீச் தெரப்பி கொடுத்து 10 வேர்டு மேபி 12 வேர்டு பேச ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். அந்த சிவியாரிட்டி லெவல் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் லைஃப் லாங் இட் இஸ் அ லைஃப் லாங் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் இருந்தாலும் இதோட ஒரு கோர்ஸ் அப்படின்னாலுமே வந்து இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ்டு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் என்ன, அவங்களோட ஜெனட்டிக் கண்டிஷன் என்ன, ஓகேங்களா, கோமாபிலிட்டி என்ன, இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த டெவலப்மெண்ட்லேயே வந்து டிபெண்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஓவரால் டெவலப்மெண்ட் பார்த்தாச்சு.
ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது, அதாவது இன்டெலெக்சுவலி டிசபிளாக குழந்தை பிறக்கிறதுக்கு இல்லை இன்டெலெக்சுவலி டிசபிள் ஆகிறதுக்கு என்னென்ன மெயின் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜெனட்டிக்ஸ். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் தி ஜெனட்டிக்ஸ் ஃபேக்டர்ஸ். குரோமோசோம்ஸ், மேபி மோர் குரோமோசோம்ஸ் ஆர் குரோமோசோமில் டிஃப்ரெண்ட் வேரியண்ட். ஸோ த குரோமோசோமல் டிஸார்டர் மூலிமா, அந்த சீக்வன்ஸ் வேரியேஷன் மூலிமா, இல்லை காப்பி நம்பர் வேரியன்ட் மூலிமா ஜெனட்டிக்காகவே வந்து மெயின் ரீசன் ரிஸ்க்கு. ஸோ ஜெனட்டிக்காகவே வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹை ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்றாங்க. மேபி இன்பார்ன் எரர்ஸ், பிறக்கும் போதே வந்து இன்பார்னாக வந்து எரர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. மேபி பிரெயினில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை டிஸ்ஃபார்மேஷனாக இருக்குது, பிரெயினோட ஸ்ட்ரக்சரே வந்து ப்ராப்ளமாக இருந்ததுன்னா தென் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி வர வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. மேட்டர்னல், அதாவது அம்மாவுக்கு அந்த மதர் இருக்காங்கல்ல, அவங்க ரிலேட்டட் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்வைரமெண்டல் ஃபேக்டர், அவுட் சைட் ஃபேக்டர், குழந்தை பார்த்தாச்சு, குழந்தையோட பிரெயின் பார்த்தாச்சு, மதர் பார்த்தாச்சு, என்வைரமெண்டல் இன்ஃப்ளூயன்ஸஸும் இருக்குது. என்வைரமெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸு, ஆல்கஹால், மதர் வந்து சில சமயங்களாக எடுத்திருப்பாங்க, ட்ரொமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி ஆகிருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இட் வில் இன்க்ரீஸ் தி சான்சஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஃபார் தி சில்ட்ரன். சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மதர் ட்ரக் எடுக்கிறவங்க, ஆல்கஹால் குடிக்கிறவங்க எல்லாருமே வரும்னு சொல்ல முடியாது, பட் ரிஸ்க் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லேயுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா ஜெண்டரும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெண்டர்னால் என்ன சொல்ல வராங்கன்னா, மேல் சைல்டுக்கு வந்து அதிகமாக இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஆக வாய்ப்பு இருக்குது கம்பேர்ட் டு அ ஃபீமேல் சைல்டு. ஈவன் சிவியராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபவுண்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா மேல் சைல்டு தான் அதிகமாக வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியாக ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கோமார்பிடிட்டினா ஜென்ரலாக வாட் இஸ் தி கோ அக்கரன்ஸ், ஓகேங்களா, அதாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியோட சேர்த்து என்னென்னலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிஸார்டரும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கோமார்பிடிட்டி. பட் இதெல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ப்ளஸ் என்னென்னலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு, ஆட்டிசம் கூட வர வாய்ப்பு இருக்குது, ஏடிஹெச்டி, ஓகே, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியாக இருக்குது, மோட்டர் ஆர் சென்சரி ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது, டிப்ரெசிவ் டிஸார்டரும் வந்து கோமார்பிடிட்டியில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஓவராலாக வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியை பற்றி இவ்வளோ பார்த்தாச்சு. ஃபைனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹவு வி கேன் ட்ரீட், வாட் இஸ் தி ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் இதுக்கப்புறம் எந்த டிஸார்டர் எழுதினாலுமே ஃபஸ்ட்டு வாட் இஸ் தி கோல், இந்த ட்ரீட்மெண்ட்டோடைய மெயின் கோல் என்ன, ஓகேங்களா. ஸோ நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிலே நம்ம பார்த்தோம், ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட் தான் நடக்குது. தெர் இஸ் எ டெஃபிஷியட் இன் மென்டல் ப்ராசஸாக இருக்கட்டும், சோஷியலாக பழகிறதுலையாக இருக்கட்டும், அதில் வந்து பேசிக்கலி அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஃபங்க்ஷன் வந்து இம்பேர் ஆகுது, ஓகே, ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட் ஆகுது. ஸோ நம்ம அண்டர்லையிங் ரீசனை பார்க்கணும், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சிம்டம் இருக்குல்ல, சிம்டமை நம்ம சரி பண்ணுறதை விட அண்டர்லையிங் ரீசனை வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ நம்ம கோல் ஆஃப் திஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் ரீசன் என்ன. இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஸ்னீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இல்லை கோல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கோல்டுக்கு ஃபஸ்ட்டு மெடிசன் கொடுக்கறத விட அந்த கோல்டு ஏன் வருது, வாட் இஸ் தி அண்டர்லையிங் ஃபேக்டர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்னீசிங் அதிகமான மேபி டஸ்ட்டில் இருக்கிறனால, ஸோ முதல்ல அவங்களுக்கு டஸ்ட்டில் இருக்கிற இடத்துலேருந்து அவங்க வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஸ்னீசிங் கம்மியாகிடும். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்னீசிங்க்கு மருந்து கொடுக்கறத விட, ஓகேங்களா, அது மாதிரி இதோட நம்ம மெயின் கோல் வந்து வாட் இஸ் தி அண்டர்லையிங் ரீசன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அந்த அண்டர்லையிங் ரீசன் வந்து ஜெனட்டிக்காக இருந்தால் டயட்ரி ட்ரீட்மெண்ட்டு, இல்லை இட் இஸ் கோஅக்கரிங் கோமார்பிடிட்டியோட சம் ரீசன் இருக்கா, ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட்டாக இருக்கா, ஸ்பெசிஃபிக்கான அந்த ரீசன் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, கோல். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டில் நம்ம டாபிக் பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னால என்ன அர்த்தம், ஃபார்மசி மெடிசன் கொடுக்கறது. ஸோ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிக்காக எழுதுகிறேன், தெர் இஸ் நோ ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அவைலபிள்.
ஓகே, யாராவது சொல்கிறாங்கன்னா மெடிசன் மூலிமா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியை வந்து நம்ம சரி பண்ணிடலான்ட்டு மேபி 1 in a million கேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ் பர் மெடிக்கலி ப்ரூவன், கிளினிக்கலி ப்ரூவன், தெர் ஆர் நோ known medicine for intellectual disability. ஓகே, மேபி டியூவல் டயக்னோசிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியோட சில பேருக்கு மூடு டிஸார்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சைக்காட்டிக் டிஸார்டர் வாய்ப்பு இருக்குது. மேபி மெடிசன் நம்ம இதுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கொடுத்து இதை நம்ம சரி பண்ணலாம். இதையுமே வந்து என்னென்னா பேசிக்கலி அவங்களுக்கு அந்த மெடிசன் கொடுத்து, சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரெஷனாக இருக்காங்க ஒரு குழந்தை, அவங்கள காம் பண்ணுறதுக்கு நம்ம மெடிசன் கொடுக்கலாம். செல்ஃப் இன்ஜுரியாக இருக்குது, ஸ்டீரியோடைப்டு பிஹேவியராக இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து மெடிசன் ஃபார்மகாலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்து மேபி அந்த கோமார்பிடிட்டியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சரி பண்ண முடியாது. ஓகேங்களா, மேபி நம்ம ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் எடுத்துக்கலாம். காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்னால் வெறும் ஃபார்மகாலஜி மட்டுமே இல்லாமல் பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், social treatment approach. Okay, so biological, psychological and social complete comprehensive complete package treatment தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப 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 ஹெல்ப் ஆக வேண்டியது வந்து அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைக்கோதெரப்பி. பேசிக்கலி சைக்கோதெரப்பினால என்னது, இட் இஸ் பேசிக்கலி யூ ஆர் அட்ரஸிங் தி தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர். அதில் நம்ம சேஞ்ச் கொண்டு வர பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ சைக்கோதெரப்பி நம்ம வந்து இண்டிவிஜுவலாகவும் கொடுக்கலாம், ஃபேமிலிக்கும் கொடுக்கலாம், இல்லை ஆஸ் அ குரூப்பாகவும் ஒரு சைக்கோதெரப்பி கொடுக்கலாம். பட் இது எல்லாத்துலேயுமே அகைன் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. மேபி அந்த குழந்தையோடைய சே ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் எஸ்டீம் இருக்குல்ல, அந்த செல்ஃப் எஸ்டீமை இன்க்ரீஸ் பண்ணிக்க நீங்கள் அந்த சைக்கோதெரப்பி ஹெல்ப் ஆகும். மேபி அவங்களுடைய பர்சனல் காம்பிடன்ஸ், பர்சனல் கேரை மேபி அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வாய்ப்பு இருக்குது சைக்கோதெரப்பி மூலிமா. கம்ப்ளீட் டிபெண்டன்சியாக இருக்குன்னு சொல்லியிருந்தால சில கேசஸ்லாம் மேபி அவங்களோட இண்டிபெண்டன்ஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சப்போர்ட்டிவ் அட்மாஸ்பியரை கொடுத்து, ஓகேங்களா, ஆஸ் அ தெரப்பிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஆன ஒரு தெரப்பி தான் கொடுக்கணும். மேபி சே ஃபார் எக்ஸாம்பிள் 30 minutes or 40 minutes, 30 to 40 minutes, பட் இட் ஷுட் பி அ ரெகுலர் தெரப்பி. ஓகேங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் கம்ப்ளீட் ஒரு நாள் ஃபுல்லாக தெரப்பி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு கூப்பிட்றதை விட்டுட்டு ஷார்ட் தெரப்பியாக பட் ரெகுலராக கொடுத்துட்டு ரெகுலர் செக்கிங் அவங்கள பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு சி தி அண்டர்லையிங் என்ன ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஏஜுக்கு டிஃப்ரெண்ட் தெரப்பி இருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். பிகாஸ் சில சமயங்களில் அந்த குழந்தைனால கேட்கவே முடியாது. ஓகே, கேட்கவே முடியாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு தெரப்பியும் கொடுக்கவும் முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன். ஸோ ஈவன் நீங்கள் சிபிடி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ இதில் காக்னிட்டிவ் மென்டல் ஃபங்க்ஷனும் வந்துடுது, பிஹேவியரையுமே வந்துடுது. ஓகே, அகெயின் பிஹேவியர் இன்டர்வென்ஷன். ஓகே, இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை ஜஸ்ட் பார்த்துங்க. பிஹேவியர் இன்டர்வென்ஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்பெசிஃபிக் பிஹேவியரை டார்கெட் பண்ணுறீங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் பிஹேவியர் வந்துருச்சுன்னா, பிஹேவியர் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் லேர்னிங் தியரி. ஓகே, ஒருத்தரோட பிஹேவியர் ஏன் அப்படி பிஹேவியர் பண்ணுறாங்கன்னா அதோடைய இம்பார்ட்டன்ட் தியரி வந்து லேர்னிங் தியரி. அதாவது நம்ம எல்லாமே ஒரு விஷயத்தை கற்றுக்கிற மூலியமாக தான் வந்து அந்த பிஹேவியரை பார்க்குறோம். சே மங்கி சி மங்கி டூ அப்படின்னு சொல்லி இந்த பார்த்தீங்களா, அப்சர்வேஷன் லேர்னிங். ஸோ அந்த லேர்னிங் மூலிமா தான் ஒருத்தர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாரு, அதனால தான் அவரோட பிஹேவியர் வருது அப்படின்னா அப்போ நம்ம டைரெக்டாக அந்த லேர்னிங்கை வந்து அட்ரஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் இந்த பிஹேவியரல் இன்டர்வென்ஷனில். ஸோ இது மூலிமா குழந்தைங்களுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் இன்ஜுரி பண்ணுற பிஹேவியர்லாம் இருக்கும், ஹேபிட் ட்ரைனிங் இருக்குது, அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்குது. அதெல்லாமே வந்து நம்ம பிஹேவியர் இன்டர்வென்ஷன் மூலிமா இது பண்ணலாம். பிஹேவியரே சர்டன் பிஹேவியர் வந்து நல்ல பிஹேவியர் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த பிஹேவியரை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பிஹேவியர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பிஹேவியரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ பிஹேவியர் என்ஹான்ஸ்மெண்ட், பிஹேவியர் ரெடக்ஷன், ஓகேங்களா, பிஹேவியர் இன்டர்வென்ஷன், சிபிடி, இது எல்லாமே. ஈவன் மல்டி சென்சரி. ஓகே, மல்டி சென்சரினாலே ஆஸ் தி நேம் சஜஸ்ட் மல்டிபிள் சென்சரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. மேபி அவங்கள ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் அவங்களோட அக்ரெஷன் பிஹேவியர் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. விஷுவல் சென்சரி, ஆடிட்ரி, நல்ல ஒரு சவுண்டோ சூதிங் சவுண்ட் அவங்கள கேட்க வைக்கிறீங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஓவராலாக அவங்களுக்கு வந்து தெரப்பியாக கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ட்ரீட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இதுதான். லாஸ்ட்டாக புக்கில் வந்து நீங்கள் ஈவன் இதை வந்து தனியாக ஒரு கொஷினாக கேட்டாலுமே வந்து நீங்கள் எழுதுங்க. இல்லைனாலும் உங்களுக்கு வந்து பேப்பரில் இடம் இருக்குது, இல்லை இன்னும் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியாக இருக்கிற குழந்தைங்களை வந்து நீங்கள் எப்படி வந்து அவங்கள அட்ரஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கணும்ல. அதுக்காக அவங்களுக்கு இன்டெலெக்சுவலாக டிசபிள் இருக்காங்கிறத அவங்களுக்கு படிக்காமல் சொல்லிக் கொடுக்காம விட முடியாது. ஓகே,
ஸோ they can ask that what is the special education that can be provided to a intellectual disability student அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாமே ஜென்ரலைஸ்டு பாயிண்ட் தான். அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலபஸோ இல்லை கரிக்குலம் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அகாடமிக் கரிக்குலமாக இருந்தாலும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும், ஃபங்க்ஷனல் விஷயமாக இருந்தாலும், சோஷியல் விஷயமாக இருந்தாலும் இவங்களுக்காக சொல்லிக் கொடுக்கணும். ஈவன் இஃப் யூ சி தெர் ஆர் சர்டன் ஸ்கூல் இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்மல் குழந்தைங்களோட ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களையும் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னும் நிறைய ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் வொகேஷ்னல் ட்ரைனிங்கும் கொடுக்கலாம். வொகேஷ்னல் ட்ரைனிங் பேசிக்கலி அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்கில்ஸ்லாம் இருக்குல்ல, பேசிக் ஸ்கில்ஸ் இருக்குது. ஈவன் வந்து தைக்கிறது, டெய்லரிங், கார்பென்ட்ரி, கிராஃப்ட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம நிறைய இன்வால்வ் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட்டும் நிறைய பிளானிங் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. ஈவன் வொகேஷ்னல் ரீஹாபிலேஷன் சென்டர்ஸும் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வொகேஷ்னல் ட்ரைனிங்கில் அவங்களுக்கு 100% அவங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்பாங்க. அது முடிச்சுட்டு அவங்களுக்கு வேலையும் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட். 100% அவங்களுக்கு வந்து இது ஈவன் சில எம்ப்ளாயர்ஸ் ப்ரைவேட் செக்டருக்கும் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டெலெக்சுவலி டிசபிள் பீப்புள் அவங்களுக்கும் வந்து நீங்கள் சர்டன் எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டுமே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஜென்ரலைஸ்டு பாயிண்ட் தான். லாஸ்ட்டாக நீங்கள் எழுதுனாலும் இதை பற்றி எழுதலாம். பட் அதர்வைஸ் ஓவரால் நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பற்றி ஏன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இன் ஜென்ரல். பட் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை கவுன்சிலராகவோ இது வந்து ஒரு டெவலப்மெண்டல் டிஸார்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் வந்து நம்ம இப்போ பார்த்தது. ஓகேங்களா? இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஓவராலாக நம்ம பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோலேருந்து நம்ம போனோம். இன்ட்ரோலேருந்து டிஎஸ்எம்லேருந்து எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், என்னென்ன ப்ரிவலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம், நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னென்ன கோல் இருக்குது, என்னென்ன வேரியஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டினா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.